இன்றைக்கி நம்ம வீட்டில் பீக்கங்காய் கஜ்ஜலி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பீக்கங்காயை நம்ம சொரசொரப்பு இல்லாமல் ஷைனிங்காக சீவி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலை, இல்லைன்னா பாதாம் முந்திரி சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பீக்கங்காயை வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி லிமிட்டட் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து லைட்டாக கீறி விட்டுக்கணும். ஏன்னா அந்த மசாலா ஒன்று அரைச்சி அதில் டப் பண்ணுவோம், அதனால் வந்து சைடில் கீறி விட்டுக்கணும். பீக்கங்காய் கஜ்ஜலிக்கு பாருங்க, பெரிய வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இது வந்து நான் நிலக்கடலை இல்லாதனால நான் இதை போடுறேன். பாதாமும் முந்திரியும் இது 4 எடுத்துருக்கிறேன். பூண்டு, ஏன்னா எங்களது குடும்பம் பெருசு, அதனால் வந்து எங்களுக்கு காய் நம்ப இருக்கிறதுனால நிறைய போடுறேன். இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி, நல்லா பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? 3 தக்காளி. இப்போ இது காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகம், சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான். நிலக்கடலையும் தேங்காய் இருந்தால் தேங்காயும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ தேங்காய் இல்லை, அதனால் இதை மட்டும் போட்டு அரைக்கிறேன். 2 மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சரலதிய போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த காயில் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸ்டஃப் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்பானையில் இது சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்ல எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிதுன்னா கடுகு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பே போட்டா வச்சுக்கிறேன். கடுகு போட்டேன். ஏன்னா மண் சட்டி சூடாகிற வரைக்கும் தான் பிரச்சனை. சூடாகிடுச்சுன்னா படப்படன்னு சீக்கிரம் வேலையாயிடும். கடுகு வெடிக்குது. 2 உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஜீரகம் தாளிக்கிறது போட்டுட்டு, எதுவும் போட வேண்டாம்னா வரமிளகா ஒன்று முழுக்கா, கருவேப்பிலை, அவ்வளோதான். பாருங்கள், இது ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க அப்படியே எடுத்து போட வேண்டியதாக இல்லை.
அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதே கிரேவி கொஞ்சம் இருக்கும் அரைச்சி வச்சது அதையே வந்து நம்ம ஊற்றி நேரம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் நல்லா சுருண்டு வரணும். காய் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம இது ஸ்டஃப் பண்ணின இது மீதி இருக்குது பாருங்கள். ஸ்டஃப் பண்ணும்போது மீதி இருக்குதா அதையும் ஊற்றிடலாம். நல்லா கொதித்து வரணும். ஏன்னா பச்சை பண்ணிக்கிறேன் நான். உப்பு அதில் வந்து கம்மியாக போட்டு அரைச்சேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். நான் கல் உப்பு தான் போடுவேன். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் வந்து மேலே திறஞ்சு நிற்கும். அந்த டைமில் நம்ம நிறுத்தணும். ஸோ மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சா பாருங்கண்ணே. பாருங்க எப்படி எண்ணெய் மேலே தெரிஞ்சு நிற்குதா. இந்த மாதிரி வர்றப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். செஞ்சால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு நாளைக்கெல்லாம் செஞ்சு பாருங்க. பாட்டி செய்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. இன்னொரு நாளைக்கு ஏதாவது செஞ்சு போடுறேன். எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை சாமி. இல்லைன்னா நான் இதையும் போடுவேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுற இந்த மாதிரி ஏதாவது செய்கிறது முடிக்கிறதெல்லாம் நான் போடுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பாட்டி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். என் வீடியோவெல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக லைக்கே பண்ணுறதில்ல. கமெண்ட் கொடுங்க. பாட்டி நல்லா பண்ணுறேன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். நன்றி நன்றி. என்னோடது 2 வீடியோ வரும். காலையில் 9:30 ஒன்று, நைட்டு 9:30 ஒன்று 2 வீடியோ வரும். பார்த்து எல்லாம் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.